ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஸ் டெலிஷியஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். హాయ్ ఫ్రెండ్స్, ఈరోజు మన ఛానల్లో పుట్టగొడుగుల బిర్యానీ ఎలా చేయాలో చూడబోతున్నాము. நான் வந்து 200 கிராம்ஸ் வந்து மஷ்ரூமை எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 గ్రామ్స్ మష్రూమ్స్ తీసుకున్నాము. బాగా క్లీన్ చేసి ముక్కలుగా కట్ చేసి పెట్టుకున్నాము. நம்ம பிரியாணியை வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து பண்ண போகிறோம். நான் வந்து கேஸ் ஆன் பண்ணி குக்கரில் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் போல் வந்து ஆயில் வந்து நல்லா ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுடலாம். గ్యాస్ ఆన్ చేసుకొని కుక్కర్ తీసుకొని అందులో ఒక 3 స్పూన్లు నూనె వేసుకోవాలి. కొంచెం వేడైన తర్వాత మనం మిగతా ప్రాసెస్ అనేది చేసుకోవాలి. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுல, இந்த டைம்ல வந்து நம்ம வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றுனா నూనె కాగిన తర్వాత అందులో మసాలా దినుసులు అన్నీ వేసుకోవాలి. மராட்டி முக்கு ஒன்று சேர்த்துருக்கேன், பட்டை கொஞ்சம், இந்த பூ ஒன்று, బిర్యానీ ఆకులు, జాపత్రి, లవంగాలు, దాల్చిన చెక్క ఇలాంటివన్నీ వేసుకోవాలి. అందులో మనం కొంచెం సోప్ కూడా వేసుకున్నాము, అరుగుదలకి మంచిది కాబట్టి. இதெல்லாம் இதுவான பிறகு நான் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் 2 வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருந்தேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். అందులో 2 పచ్చిమిరకాయలు మనం కట్ చేసి పెట్టుకున్నాము, అవి కూడా వేసుకొని కొంచెం ఫ్రై చేసుకోవాలి. வந்து நீல வாக்கில் நல்லா வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ఉల్లిపాయలు 2 ఉల్లిపాయలు మనం చిన్న చిన్న ముక్కలుగా కట్ చేసి పెట్టుకొని వేసుకోవాలి. కొంచెం బాగా ఫ్రై చేసుకోవాలి. இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வேகிறதுக்காக நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல வந்து உப்பு வந்து சேர்த்துக்க போறேன். இப்போ ఉల్లిపాయలు కొంచెం తొందరగా వేగాలంటే కొంచెం ఉప్పు వేసుకొని ఫ్రై చేసుకుంటే తొందరగా మనకి రంగు మారి కొంచెం తొందరగా వేగుతాయి. நல்லா வந்து ஆனியன் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ఉల్లిపాయలు కొంచెం వేగిన తర్వాత అందులో మనం అల్లం వెల్లుల్లి పేస్ట్ కూడా వేసుకోవాలి. நான் வந்து 3 ஸ்பூன் போல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். 3 స్పూన్లు మనం వేసుకున్నాము, మీకు కావాలంటే తగినంత వేసుకోండి. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போயிட்ட பிறகு நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே வந்து சேர்த்துக்கிறேன். అల్లం వెల్లుల్లి పేస్ట్ పచ్చివాసన పోయే వరకు మనం ఉల్లిపాయలతో పాటు బాగా వేయించుకున్న తర్వాత 2 టమాటాలు కూడా ముక్కలుగా కట్ చేసి మనం వేసుకోవాలి. కొంచెం బాగా ఉడకబెట్టుకోవాలి. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் வந்து பச்சை பட்டாணி வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப்பு, அதையே வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை வந்து இந்த பட்டாணி காஞ்ச பட்டாணி இருக்கும்ல, அதுவாக இருந்தால் நைட்டு வந்து ஊற போட்டு மறுநாள் காலையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். బాగా టమాటా ఉల్లిపాయ ఉడికిన తర్వాత అందులో మనం పచ్చి బఠానీ ఇవి కూడా 1/4 కప్పు వేసుకున్నాము, కొంచెం ఉడకబెట్టుకోవాలి. இது நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். కొంచెం ఫ్రై అయిన తర్వాత అందులో మనం పుట్టగొడుగులు ముక్కలు ఉన్నాయి కదా, అవి కూడా అందులో వేసుకోవాలి. இந்த மஷ்ரூம் பீசஸை கூட நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். 3 மினிட்ஸ் ஆகிட்டு பிறகு కొంచెం మిక్స్ చేసుకోవాలి. நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் வந்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். బాస్మతి రైస్ ఒక అరగంట పాటు బాగా నానబెట్టుకున్నాము. மஷ்ரூம் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிக்கிட்ட பிறகு நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காரம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கினேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. అందులో 2 స్పూన్లు కారం వేసుకోవాలి, మీకు సరిపోయినంత వేసుకోండి. நான் ஒரு
1 ஸ்பூன் போல் வந்து கரம் மசாலா பவுடர் வந்து போட போகிறேன். అందులో 1 స్పూను గరం మసాలా పొడి కూడా వేసుకోవాలి. தயிர் வந்து 2 ஸ்பூன் போல் வந்து சேர்த்துக்கலாம். అందులో 2 స్పూన్లు పెరుగు కూడా వేసుకోవాలి. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். బాగా మిక్స్ చేసుకోవాలి. எலுமிச்சை சாறு வந்து புழிஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக. కొంచెం నిమ్మరసం అందులో పోసుకోవాలి. நான் வெங்காயம் வேகிறதுக்காக வதங்குறதுக்காக நான் வந்து 1/4 ஸ்பூன் போல் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவங்க வந்து சேர்த்துக்கோங்க. మనం ముందు కొంచెం ఉల్లిపాయలు వేగడానికి ఉప్పు వేసుకున్నాము. ఇప్పుడు 1 స్పూను ఉప్పు వేసుకున్నాము. మీకు కావాల్సినంత వేసుకోండి, సరిపోయినంత. 5 మినిట్స్ போல் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ఒక 5 నిమిషాలు బాగా ఉడకబెట్టుకోవాలి ఇలాగా. இந்த டைமில் வந்து புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். అందులో పుదీనాకు కొత్తిమీర వేసుకోవాలి. బాగా కలుపుకొని కొంచెం ఉడకబెట్టుకోవాలి. இப்போ வந்து நம்ம வந்து பாசுமதி ரைஸை வந்து போட்டுக்கலாம். ఒక గ్లాసు బాస్మతి రైస్ ఒక అరగంట పాటు బాగా నానబెట్టుకున్నాము. கேஸ் வந்து நல்லா வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டேன். ஸ்லிம்மில் வச்சு தான் வந்து அரிசி வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்கலாம். మనం ఒక గ్లాస్ బియ్యానికి 2 గ్లాసులు నీళ్లు పోసుకోవాలి. 1 கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்கிறதால நான் வந்து 2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி போட்ட பிறகு தண்ணி வந்து ஊற்றணும்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட் வந்து அரிசி போட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். అన్నీ ఇలా మిక్స్ చేసుకున్న తర్వాత ఉప్పు కారం ఒకసారి చూసుకొని మనం ఇక విజిల్ పెట్టుకోవాలి. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கொதி வர டைமில் வந்து நம்ம வந்து குக்கருக்கு மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். விசில் வந்து 4 விசில் போல் வந்து வைக்கலாம். ఇలా బాగా ఉడకబెట్టిన తర్వాత మనం మూత పెట్టుకొని 4 విజిల్స్ పెట్టుకోవాలి. మూత ఒకసారి విజిల్ కరెక్ట్గా ఉన్నాయో లేదో చూసుకోండి. మూత పెట్టిన తర్వాత 4 విజిల్ வந்து வச்சுக்கிட்டு வந்த பிறகு நான் வந்து காமிக்கிறேன். 4 విజిల్స్ అయిపోయిన తర్వాత ఒకసారి మళ్ళీ చూద్దాము ఎలా వచ్చిందనేది. 4 విజిల్ வந்து ப்ரெஷர் வச்சு எடுத்தாச்சு. இந்த ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 4 విజిల్స్ పెట్టుకున్న తర్వాత ప్రెషర్ మొత్తం పోయిన తర్వాత మనం మూత ఓపెన్ చేసి చూసుకున్నాము. చూస్తారు కదా బాగా ఉడికింది. பாசுமதி ரைஸ் வந்து உடையாம கூட வந்திருக்கு. చూసారు కదా బాగా రైస్ కూడా ముక్కలు అవ్వకుండా బాగా ఉడికింది. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வந்து எஸ்டிஸ் டெலிஷியஸ் கிச்சனை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. మేము చేసిన వంటలు కనుక మీకు నచ్చినట్లయితే మర్చిపోకుండా మా ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయండి, లైక్ చేయండి, షేర్ చేయండి. థ్యాంక్ యూ.